வணக்கம். இது இனிய கற்றல் சேனல். நாம் கர்சிவ் டி எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். கீழே இருக்கிற ப்ளூ லைனில் இருந்து மேலே இருக்கிற ப்ளூ லைனில் டச் பண்ணிவிட்டு சி மாதிரி கீழே இருக்கிற ப்ளூ லைனை இருந்து மேலே இருக்கிற ரெட் லைன் டச் பண்ணிவிட்டு ஒரு 2 லைன்ஸ் வர்ற மாதிரி கீழே இருக்கிற ப்ளூ லைனோட எண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். ஒரு பென் இல்லாட்டா ஸ்கெட்ச் பென் வச்சு நாம் எழுதின டிக்கு மேலே டாட்ஸ் வச்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. நம்ம வச்ச டாட்ஸுக்கு அப்புறம் எரேசர் வச்சு அழிச்சிருங்க. அந்த டாட்ஸுக்கு மேலே உங்கள் குழந்தைங்கள டியை எழுத சொல்லுங்கள். கட்டாயம் 4 லைன்ஸ் நோட்டு தான் யூஸ் பண்ணணும். அந்த பேஜை ஒரு 3 to 4 லைன்ஸ் வச்சு டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக எழுத முடியும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் குழந்தைங்க கர்சிவ் டியை ஈஸியாக கற்றுப்பாங்க. இது ஒரு ஈஸியான லெட்டர் தான். ஹாப்பி லேர்னிங்.